ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இது வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு எடுத்த விளாக் தான். ஸோ வந்துட்டு நான் புதுசாக திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்ட் 2ல் மீதியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எந்தெந்த பொருள் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் கட்டில் வந்துட்டு முன்னே இருந்த கட்டில் வந்துட்டு கடைசியில் அதாவது வாசலில் போட்டுட்டோம். ஸோ வந்துட்டு பீரோ வந்துட்டு ஃப்ரண்ட் ரூமில் இருந்தது. பூஜா அறையும் வந்துட்டு இந்த சீட் செவத்தை பார்த்த மாதிரி பீரோ பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ எதை எப்படி வைக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமா கண்ணா வந்ததுக்கப்புறம் பீரோ உள்ளே வச்சலாம், கட்டிலையும் உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு தம்பியை கூப்பிட்டு கட்டில் வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. அதே மாதிரி பீரோ உள்ள தூக்கி போட்டாச்சு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணாவும் வேலைக்கு போகிற கொஞ்சம் வேலைக்குன்னு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்துன்னு சொன்னாங்க. தம்பிக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுத்து ஜாமெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அம்மா தொட்டில் போட்டு தூங்க வச்சுட்டாங்க. போகும்போது அம்மா எனக்கு ரவா கொடுத்து அனுப்பிடுறாங்க கேசரி செய்யணும். இந்த பொம்மை எதுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்கிறேன். ஸோ எடுத்து போட்ட துணியெல்லாம் 2 பீரோ துணி ஆகி போச்சு. பழைய பீரோவில் துணியில் புது பீரோவில் வைக்கணும். நான் வச்சு இந்த பழைய கிருஷ்ணன் சிலை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு கை கிட்ட. அதனால் கண்ணாடி சொல்லி புது கிருஷ்ணன் பொம்மையை வாங்கிட்டு சொன்னேன். நான் உடஞ்சது வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கீழே ரேக்கில் நான் வச்சுவிட்டேன் கபோர்டில். அப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன பீசஸ் வந்து உடஞ்சிருந்தது. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற எல்லா துணியும் இழுத்து போட்டு தனித்தனியாக மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய துணி, அப்புறமா வந்துட்டு தம்பியோட துணி, அப்புறம் கண்ணாவோட துணி. அதுலேயும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறது எது, வெளியில் போகிறது என்ன இதுன்னு ஸோ தனித்தனியாக பிரித்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 1.5 hours ஆகிருக்கும். அதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தேன் என் பையன் எந்திரிச்சிட்டான். நான் வந்து அவ்வளோ நேரம் அடுக்கிறேன். ஸோ எனக்கு எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் க்ளீனாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போயும் அந்த பழைய பீரோவில் துணி இன்னும் எடுத்து வைக்கல. அகெயின் இங்கே துணி, கொடியில் இங்கே ஒரு துணி இருக்குது, அதுக்கப்புறம் வெளியிலையும் துணி வேறு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மடித்து மறுபடியும் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நான் போட்ட கோணம் இது தான். அதுக்கப்புறமா சொய்யாசுரத்துக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவை எடுத்துகிட்டு இருந்த ரவையெல்லாம் தனியாக செய்யணும், டைம் ஆகிடுச்சுன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு வேளை ஈவினிங்கே ஆகிடுச்சு, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச பலகாரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். தம்பி வந்து ஆப்பிளில் கொறிச்சு வச்சுட்டு அந்த தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு நடுவு தம்பி கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டுட்டேன். போன இயர் கிருஷ்ண ஜெயந்திக்கு அரிசி மாவு ஊற வச்சு அதை நானே கையில் அச்சு வச்சு தான் எடுத்துகிட்டு போனேன். இந்த வாட்டி வந்துட்டு அரிசியும் ஊற வைக்கல, கையிலையும் வைக்கல. ஸோ அப்போவே இதுக்கே வந்துட்டு மாவை நல்லா அரைச்சிட்டு கூழ் மாதிரி அரைச்சிட்டு தம்பியை வந்து கால் அதில் தொட்டு அவனே நடந்து போக சொல்லிட்டு இந்த வருஷம் அவன் வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு. மொதல் வருஷம் அவனை தான் நடக்க வச்சேன், 2வது வருஷம் மட்டும் நான் கை வச்சேன், 3வது வருஷம் வந்துட்டு இவனே நடக்க வச்சுட்டேன். நாங்கள் எப்போவுமே தம்பிக்கு வந்துட்டு வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் அவனுக்கு தெரியவும் தெரியாது, அவனுக்கு நாங்கள் கொடுத்ததும் இல்லை. ஸோ நாங்கள் ஆப்பிள் சாப்பிடுவோம், திராட்சை சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக பார்த்தா பொட்டுக்கடலையும் சேர்ந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்களுக்கே ஆச்சரியம், என்ன வெள்ளம் சாப்பிட்றான் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழி சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டு கன்னட ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவனை அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு அங்கேருந்து அகெயின் வந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து சாட்டர்டே வேறு, தம்பிக்காக 9 weeks வந்துட்டு அவன் குறும்பு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனுக்காக விளக்கு போகிறோம். ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த டே வந்துட்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.